ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பி போனோன்னு இன்னைக்கு காலையிலே விறுவிறுன்னு கிளம்பணும் பார்த்துக்கோங்க. எங்கன்னா இந்த இளஞ்சின்னு இந்த குற்றாலம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து குமாரசாமி கோயில்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது. அங்கே வந்து இன்னைக்கு என் கூட வேலை பார்த்த தம்பி ஒரு பையனுக்கு கல்யாணம். அங்கே போகணுன்ட்டு கிளம்பி போகலான்னு காலையில் 8 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து செங்கோட்டையில் இருக்கா, இன்னொரு ஃப்ரெண்டு தென்காசியில் இருக்கா. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி போனோம்னா அப்படி சும்மா தென்மலை வரைக்கும் கேரளாவுக்கு போயிட்டு வருவோம், பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவோம். அதனால் இங்கேருந்து நான் இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து கிளம்பி போனோம். ஏன்னா அந்த பிள்ளைகளையும் பார்த்த மாதிரி ஆச்சு, கல்யாணத்துக்கு போன மாதிரி ஆச்சுன்னு. காலையில் டிஃபன் என்ன பண்ணோம்னா அந்த பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா தேங்காய் போட்டு தாளிச்சிட்டு அவிச்ச முட்டையும் ஒன்று கொடுத்துட்டு அது கூட 2 பிரெட்டையும் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பப்பாளி பழம் இருந்தது, அதையும் நறுக்கி வச்சேன். டெய்லி நம்ம இப்படிலாம் விதமாக சாப்பிட போகிறது கிடையாது. எல்லாம் இன்றைக்கி ஒரே நாளையில் நல்ல நாளாக இருந்திருக்கும் போல் அமைஞ்சிட்டு சரி அதனால அதையும் கொடுத்தாச்சு. இவங்களுக்குலாம் இதெல்லாம் இறங்காது. காலையில் 2 தோசைச்சிட்டு கொடுத்தா சத்தம் இல்லாமல் சாப்பிடுது ஆட்கள். நம்ம வந்து எது உள்ட்டனா இது நல்லது குட்டு அப்படிலாம் சொன்னோம்னா பிடிக்காது. எப்படியும் அரையும் குறையமாக தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் இன்றைக்கி அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டேன். முட்டையை அப்படியே 2 நறுக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டு கொடுத்தோம்னா அந்த ஸ்மெல்லு தெரியாமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்கன்னு பிளான் பண்ணேன். நம்ம வீட்டில் இருக்கிற 2 குரங்குக்குமே வந்து இந்த முட்டையை தான் எடுக்க மாட்டேக்கோ தெரியல. காலையிலக்கு நல்லா ஆஃப் ஆயில் ஆம்லேட்னு போட்டு கொடுத்தா திம்பாவோ அப்படி அவிச்சு கொடுத்தா தொண்டையில் இறங்கவே இறங்காது. பாடாக படிச்சுட்டு கிடக்குவோம் காலையில். இவன் காலேஜுக்கு போகிற அவசரத்தில் 2 பிரெட்டும் ஒரு அரை முட்டையும் சாப்பிட்டு போகிறான். இவன் இருக்கிறதுலே பெரிய மோசம் சாப்பாடு விஷயத்தில். நான் தான் அப்படி காலையில் கொடுக்காம அப்படி பிள்ளையை பழக்கி வம்பாக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. காலையில் சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. அதனால பிள்ளைகளை கண்டிப்பாக வலுக்கட்டாயப்படுத்தி கொடுத்து தான் ஆகணும். இப்போ காலேஜே போனப்புறம் வந்துட்டு அடம் முடிச்சுட்டு தான் இருக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அப்படியே கிளம்பி போன பார்த்துக்கோங்க. அந்த டவுன் வரைக்கும் போகிறதுக்கு பெரிய மண்டைன்னு சொல்லிட்டு இப்படி போய் போனோம்னா பைபாஸில் போய் போனோம்னா கொஞ்சம் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக போய் சட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போன பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக அந்த டவுனுக்கிட்ட வரவே 3/4 மணி நேரம் ஆயிட்டு. இந்த தென்காசி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்தாச்சு பார்த்துக்கோங்க. தென்காசியில் 3/4 மணி நேரம் கற்று கொடுத்துருக்கோம் ஒரு ஃப்ரெண்டுக்கு. அவள் வருவான்னு நாங்கள் கிளம்பி வந்த பிறகு தான் அவள் குளிச்சு பரப்பிட்டு முடிவு எடுத்து வருவான்னு நினைக்கேன். ஒரு வழியாக இளஞ்சி கோயிலுக்கு போயாச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்தோடனே அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான இடம் பார்த்துக்கோங்க. கோவிலை பாருங்கள், நீங்கள் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. கோவில் அவ்வளோ பெருசாக அவ்வளோ நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம மக்கள்கிட்ட போங்கன்னு சொன்னாலும் பயமாக இருக்குது. எல்லாம் படையெடுத்து மொத்தமாக போய் அழகான கோயிலாக வம்பாக்கி விடுவாவோ. இந்த கோயில் வாசலுக்கு போகிறதுக்கே அவ்வளோ தூரம் போண்டியது இருக்குது. அவ்வளோ இது பார்த்துக்கோங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா 8 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அவளுக்கு அங்கே 10:30 மணிலேருந்து காற்று கிடந்து இந்த கோயில்கிட்ட போகும்போது மணி 12. ஐயோ நட சாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போனோம் பார்த்துக்கோங்க. இங்கே தான் அந்த பையனுக்கு கல்யாணமும் நடக்கு. சரி ஒரேடி அதையும் பார்த்தலாம் பார்த்தா 10:30க்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிட்டு. நம்ம எங்கே போய் பார்க்க கொஞ்சோண்டு கூட்டம் கலந்தது. இதை வச்சு இந்த கூட்டத்தில் இருப்பாங்களான்னு பார்த்தேன். அவங்கெல்லாம் மறுபடியும் இந்த செங்கோட்டைக்கு போயிருப்பாங்க போல மண்டபத்துக்கு. இனிமேல் இந்த கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்டபத்தில் போய் தான் மொய் கவரை கொடுத்துட்டு திரும்ப கிளம்பணும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். கோவில் என்ன ஒரு அருமையாக இருக்குன்னு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். அழகாக பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு இந்த பின்னாடி போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம். சாமியை எப்படிலாம் இருக்கும் கோயில்னு பார்த்துட்டு வருவோன்ட்டு போனோம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்க மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. நல்ல சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. 850 வருஷம் பழமையான கோவிலாம். இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் வரதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப தடங்கள் தான். அதையும் மீறி வந்தோம். வைக்கப்படப்பு எவ்வளோ அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த வைக்கப்படப்பு ஃபுல்லாக வந்து வைக்கோல் ஃபுல்லாக கெட்டுக்கட்டாக அப்படி கெட்டி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா மாடுகள் நிறைய இருக்குது இந்த கோவிலில். நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு கண்ணுக்குட்டி தான் இருக்குது, ஆனால் நிறைய மாடுகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெளியெல்லாம் நிற்கி சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. வைக்கோல்லாம் சுற்றி வரும்போது அவ்வளோ அழகழகான மரங்கள்லாம் இருக்குது. இது என்னென்னா இந்த நாகலிங்கம் பூன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பூவு சிவலிங்கம் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணால் சிவலிங்கம் மாதிரி வருது பார்த்துக்கோங்க. இதை 4-5 வருஷம் கார்னராக ஒரு பிள்ளையாக இருந்தார், அவர்கிட்ட வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. இதை திறந்து அப்படி இந்த லிங்கம் மாதிரி ஒரு பூ மாதிரி வருது பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்தது இந்த பூவும் மரமும். பிள்ளையார் மட்டும்தான் பின்னாடி இருக்காரு. அவரையும் இப்படி கும்பிட்டுட்டு திரும்ப ஒரு சுற்றிட்டு வருவோம். உள்ளே போட்டு பூட்டிடக்கூடாது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு வேகமாக வர பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆட்கள் சத்தம் ஒன்றுமே இல்லை. மணி 12:30 மணி ஆகிட்டு நடைய சாத்தி பின்னாடி இழுத்து பூட்டிட்டாங்க. முன்னாடியும் பூட்டிட்டாங்க. யாத்தா அப்படின்னு பயந்துட்டேன். இந்த ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா கட்டமா, இது வழியாக வெளியே வரணுமா. அங்கேருந்து ஒரு சாமியார் சொல்லுதாரு, எப்படி வர முடியும்னு சொல்லுங்க. நல்ல வேளை கோயிலுக்குள்ளேருந்து தெய்வமாக ஒரு மனுஷன் வந்தாருப்பா. அதெல்லாம் கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் அதை திறந்தாங்க. அது இவ்வளோ பெரிய கதவு திறக்கிறதும் கஷ்டம்தான். ஒரு வழியாக திறந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா யாத்தாடி எம்மாடின்னு ஓடி வந்துட்டோம்லானாலாம். முருகருக்கு நம்ம மேலே அவ்வளோ பாசமுள்ள இருக்குது. பிடிச்சி வச்சுக்கிட்டாரு, விடவே மாட்டேக்காரு. எப்போ வாரேன்னா பிள்ளை குட்டிலாம் கூட்டிகிட்டு இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை விட்டுட்டு வரவும் நம்மளுக்கு மனசில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு. முருகர் வந்து அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருந்தார் பார்த்துக்கோங்க. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தார் பார்த்துக்கோங்க.
சூப்பரான கோவில் பார்த்துக்கோங்களேன். நிஜமா நல்ல கார் பார்க்கிங் இருக்குது, வயக்காடு கிட்ட தான் இருக்குது, கோவில் சில்லுன்னு இருக்குது. எவ்வளோ வெயில் அடிக்கும் போது கூட அங்கே வெயில் தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சில்லுன்னு அருமையான இடம் பார்த்துக்கோங்க. இதான் அந்த அன்னதான கூடங்கன்னு மாடெல்லாம் நிற்கி பாருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து செங்கோட்டையில் போய் இந்த மண்டபத்தில் மொய்யை கொடுத்துட்டு வருவோம்னு போனோம். போகிற வழியில் பழங்களாக போட்டிருந்தாங்க. பெரிய பெரிய கடைகளில் கூட வந்து பழங்களை வந்து போட்டிருந்தாலும் சரி, ஸ்வீட்டு போட்டிருந்தாலும் சரி, சாப்பிட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டதுக்கு இப்போ மனசு வர மாட்டேக்கையாக இருக்கும். அழகான தாத்தா வந்து ஒரு சொலை பழம் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1/4 கிலோ முட்டை அவர்கிட்ட வாங்கினோம். அது போக இன்னொரு பழமா அது என்னது வாட்டர் ஆப்பிள், அது பேர் என்னமோல சொன்னாங்க, வேறு ஏதோ ஒரு கொய்யா அப்படின்னு சொன்னாங்களே, அது என்ன கொய்யான்னு மறந்து போச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பேரை சொல்லுங்கள். அந்த சிவப்பு கலரில் குட்டி குட்டியாக இருக்கலாம் அந்த பழம், புளிக்கவும் செய்யும் இனிக்கவும் செய்யும், அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பழமும் இருந்தது, அது கூட சேர்ந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்குது. அந்த பழத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளையாக கல்யாண வீட்டுக்கு நான் மட்டும்தான் போனேன். இவங்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்களாம் அதில் வரமாட்டோம், நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அங்கே போய் நம்ம தம்பி மாதிரிலாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு, இவங்க வேறு நம்மளை செலிப்ரிட்டி லெவலில் பெருசாக ட்ரீட் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணேன், பொண்ணு மாப்பிள்ளைங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மொய் கவரையும் கொடுத்துட்டு கல்யாண வீட்டில் சாப்பிடாம நான்வெஜ் தான் நான் சாப்பிட்டே திருவேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு ஒரு மாய கடையில் ஏதோ சாப்பாடு கிடச்சி சாப்பிட்டோம். மீன் குழம்பு சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது, ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு செங்கோட்டையில் இருக்க என் ஃப்ரெண்டு கடைக்கெலாம் போயிட்டு அவகிட்ட என்னெல்லாம் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக பேச வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படி சும்மா தென்மலை வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி எப்போ போல கிளம்பி போனோம் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும், இந்த ஹில்ஸ் வியூலாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க தென்மலைக்கு. இந்த பிள்ளைங்க வந்து என்ன செய்யுது, கிளம்பும் போதே தூங்கிட்டு மலையில் ஏறதுக்குள்ளேயும் தூங்கியாச்சு. ரொம்ப அருமையான இடம் பார்த்துக்கோங்க. இந்த பாலம் உங்களுக்கு தெரியுமா, அந்த புனலூர் ட்ரெயின்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த பாலம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே ட்ரெயின் போகும், கீழே இருந்து வந்து இந்த பாலம் பார்த்துக்கிட்டே போகலாம், சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம கீழே வண்டியில் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த பாலத்தை அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது வந்து நைட்டு தான் நம்ம மேக்ஸிமம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கண்ணு தெரியும், அங்கே இருந்துக்கிட்டு மேலேருந்து பார்த்தா அது எதில் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்புறங்கன்னு ஒரு ஜூவாக ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, ட்ரக்கிங்லாம் கூப்பிட்டு போவாங்க, அது மாதிரி ஒரு பில்டிங் இருந்துச்சு. அங்கே போய் எவ்வளோன்னு கேட்டால் 7 பேருக்கு 855 ரூபா தான் அப்படின்னாங்க. நம்மகிட்ட 7 பேர் இல்லையே, அப்புறம் ஆட்கள்லாம் கூப்பிட்டு வரோன்னே வரட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அங்கே ட்ரெக்கிங் போகிறதுக்கு அங்கே டேமுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்கன்னா அங்கே எங்கே தண்ணி இருக்குது, டேமில் தண்ணி விழுதான்னு மட்டும் பாருங்களாம் எப்படி இருக்குன்னு. எங்கே கீழே ஆறு மாதிரி இருக்குது, டேம் வந்து காஞ்சி கருவாடாக கிடக்கு. போன டைம் நாங்கள் வந்திருக்கும் போது சில்லுன்னு தண்ணி விழுந்துருந்தது, அங்கேருந்து ஒயிட் கலரில் சூப்பராக இருந்தது பார்த்துக்கோங்க பார்க்கவே. இந்த வாட்டி தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல மலை பிரதேசங்கிறதுனால பழங்களாம் அடிக்க வச்சுருக்காங்க, ஃபுல் சைடீஸும் பழங்கள் தான். ரொம்ப சூப்பர் பழங்கள்லாம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து வெளியே எதுவும் சாப்பிட வேண்டாம், அப்படி பழங்கள் வாங்கி சாப்பிட்டாலே போதும் போல, அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதுதான் இந்த பாலத்தோட தொடர்ச்சி. நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இங்கே போகும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், இந்த மலையில் வந்து எப்படி இப்படி வீடு கட்டியிருக்காங்க, எப்படி கல்லெல்லாம் கொண்டு வந்தாங்க, சிமெண்ட் கொண்டு வந்தாங்க, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபுல்லாமே மலை, நம்ம இந்த ரோட்லேருந்து அவ்வளோ ஒரு தூரத்தில் இருக்குது. ஆனால் அதில் எப்படி கட்டியிருப்பாங்க வீடு பார்த்தீங்களா, பெரிய ஆர்கிடெக்டராக இருப்பாங்களோ, நல்லா கட்டியிருக்காங்க பாருங்களேன். நம்ம நார்மலான இடத்துல கட்டுறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ தெண்டாட்டமாக இருக்குது. நல்லா ஹில்ஸில் வந்து பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்க. இதோட இல்லாமல் நினைக்கிறாங்க வேக்மான்லாம் இருந்தோம் அப்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் வந்து அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இதெல்லாம் கொண்டு வந்து கட்டியிருப்பாங்க, கல்லெல்லாம் சரிவாகவே இருக்க பில்டிங் எப்படி வந்து இருக்காங்க மக்கள் உள்ள அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்போம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடையில் வந்து இது வந்து கொடாம்புளியாக அது வாங்கினேன், அதாவது மீன் குழம்பு போடுறதுக்கு நல்லா இருக்கும் கேரளா சைடில். அதுவும் தேங்காய்னையும் வாங்கினேன், நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய். அப்புறம் நேந்திரம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கினேன் 100 ரூபா. 2.5 கிலோ பழம் வந்து 100 ரூபான்னாங்க. நம்ம ஊர்லலாம் என்ன ரேட்டு, சூப்பராக இருந்தது பழம். அதுக்கப்புறம் என்ன வந்தாச்சு, திரும்பி வார வழியில் பெரிய ஃபேமஸ் பரோட்டா கடை இருக்கலாம், அங்கே வாங்கினோம் பரோட்டா. இப்போ யாருக்கு தான் அதெல்லாம், சும்மா தான். என்ன மக்கள் அப்படியே சொல்லி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஏமாற்றி வச்சுட்டாங்களோ என்னமோ, பேருக்கு பெருமைக்கு அங்கே போனதுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அந்தளவுக்கு நம்ம ஒரு பரோட்டா மாதிரி நம்மளுக்கு தெரிய மாட்டேக்கு. இனிமேல் போனால் வாங்கக்கூடாது, அங்கே தேவையில்லாமல் வாங்கியாச்சு. பிறகு என்ன இந்த பிள்ளைகள் போனால் அதை தானே கேட்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் அந்த இருக்குது பாருங்களா, அதுதான் அந்த பின்னாடி தெரியுதா, சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. தென்காசி செங்கோட்டெல்லாம் வந்து இயற்கை மிகுந்த அழகு, ரொம்ப அழகான இடம் பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக வந்தாச்சு. நமக்கு வந்து இப்போ காலையில் 8 மணிக்கு போய் ராத்திரி 8 மணி ஆகிட்டு வர்றதுக்குள்ளேயும். ஆனால் பெருசாக எந்த வேலை செஞ்ச மாதிரி இல்லை, கிளம்பி போயிட்டு வந்தாச்சு.